சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்புல இருக்கும். தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும், மறுபடியும் சொல்றேன், யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுக்கும். சட்டம் ஒழுங்குலாம் என் நேரடி கண்காணிப்புல இருக்கும், கட்டுப்பாட்டுல இருக்கும் அப்படின்னு சொல்லி தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாரே தமிழக முதல்வர். அவருக்கு இப்போ நான் ஒரு சம்பவம் சொல்ல போறேன். அதை கேட்டுட்டு அவர் ராஜினாமா பண்ணுவாரா? அதெல்லாம் மானவரோசம் சூடு சொன்ன இருக்கிறவங்க தானே பண்ணுவாங்க, நாங்க எதுக்கு பண்ண போறோம்னு அவங்க நினைக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மார்ச் 1ஆம் தேதி இவருக்கு பிறந்த நாள். ஆனா மார்ச் 2 திருநெல்வேலியில என்ன நடந்தது தெரியுங்களா? இந்த சம்பவத்தை கேட்டுட்டு தமிழக மக்களே, நாம மீண்டும் இந்த திமுக ஆட்சிக்கு வரணுமா வரக்கூடாதான்றத முடிவு பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்றதை பார்த்துருமா வாங்க. தமிழக மக்களே, நாம எல்லாமே ஒண்ணு பார்த்திருப்போம். மார்ச் 1ஆம் தேதி தமிழக முதல்வருக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே டு யூ கொண்டாடினாரா? பல லட்சம் கோடியில கொண்டாடினாரா செலவு பண்ணி? அந்த பிறந்த நாளுக்கு பல தலைவர்கள்லாம், யாரு? மானஸ்தன், கமலஹாசன், அப்புறம் இன்னும் பல அல்லற சில்லறெல்லாம் வந்து இவருக்கு வாழ்த்து சொல்லி வீடியோ பதிவு பண்ணி அதை ஒரு சேனல்ல போட்டு அதை விளம்பரமா பண்ணி தான் ப்ரொமோஷன், பெய்டு ப்ரொமோஷன்லாம் கொடுத்து 2.5 கோடிக்கு மேல மக்கள் பார்த்துட்டாங்களாம். மக்களே, நீங்களா யாராவது அந்த வீடியோ பார்த்தீங்களா? எல்லாம் விளம்பரமா வந்தது. அதை பெருமையா சன் டிவில அதை ஒரு செய்தியா போட்டு விளம்பரப்படுத்திக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு அவ்வளோலாம் செலவு பண்ணி காசெல்லாம் கொடுத்து செலவு பண்ணியுமே எடுபடல, பப்பு வேவ்ல. ஏன் அப்படின்னா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முருகனோட முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்திற்கு வந்து திமுகவை சூர சம்ஹாரம் பண்ணார் அன்னைக்கு. அதனால இவரோட பிறந்த நாள் பெருசா எடுபடலை. ஆனா மார்ச் 2ஆம் தேதி திருநெல்வேலியில பக்கத்துல, நாங்குநேரி பக்கத்துல பெரியபத்து அப்படின்ற ஒரு ஊருக்கு மையத்துல ஒரு டீ கடை இருக்குங்க. அந்த டீ கடைக்கு அந்த ஊர் சார்ந்த மக்கள், அங்க வேலை பார்க்குற மக்கள்லாம் டீ குடிக்க வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு குடிக்கிற நாய்க்கு டீ கடையில என்ன வேலை அப்படின்ற மாதிரி குடிச்சிட்டா எந்த போதைப் பொருள் கஞ்சான்றாங்க என்னமோ சொல்லப்படுது. ஆனா 3 வண்டியில வராங்க. 3 வண்டியில, ஒரு வண்டிக்கு 3 பேருன்னு 9 பேர் வந்து தான் எடுத்துக்கிட்டு வந்த ஆயுதங்களை வச்சு சரமாரியா வெட்டி தாக்கி அடிச்சு விரட்டி இருக்கிறாங்க. அதுல 5 பேருக்கு படுகாயங்கள் நடந்திருக்கு. அடுத்ததா 2 பேர் இறந்தே போயிருக்கிறாங்க. ஒருத்தர் நம்ம ஊருக்காரங்க, அதாவது தமிழ்நாட்டுக்காரங்க, ஜான்றவர் இறந்து போயிருக்கிறார். பயங்கரமா வெட்டியே கொன்னு இருக்கானுங்க இந்த கொலகார நாய்கள். இன்னொருத்தர் வெளி மாநிலத்துக்காரரு செங்கசூளையில வேலை பார்க்க வந்திருக்கிறாருங்க. ஏன் நமக்கெல்லாம் இந்த தமிழர்களுக்கு, அதாவது தமிழர்கள் நான் சொல்ல மாட்டேன், இந்த திராவிடர்னு கூட சொல்ல மாட்டேன், இந்த தயிர் வடை மாடல் 200 ரூபாய் ஊப்பிகளுக்கு ஏன் வட மாநிலத்தவரை பார்த்தா அந்த அளவுக்கு காண்டுனே தெரியல? உன் சொத்தையா புடுங்கி திங்க வந்திருக்கானுங்க. உழைச்சி தானே சம்பாதிக்க வந்திருக்கானுங்க. தான் குடும்பத்துக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து சம்பாதிக்க வந்தவங்க மேல இப்படி வெட்டி கொல்றீங்களே, கொஞ்சமாவது உன் மனசெல்லாம் ஈவு இறக்கம்னு ஒண்ணு இருக்கா? கல் மனசுக்காரனாயா நீங்களா? வட மாநிலத்தவரெல்லாம் வடக்கன்ஸ் சொல்லி வெறுப்பேத்தி, பான்பிராக்கு வாயன்னு வெறுப்பேத்தி, பாத்ரூம் கழுவ வந்தவங்கன்னு வெறுப்பேத்தி, பண்ணி மாதிரி குட்டி போட்டுக்கிறானுங்கன்னு சொல்லி வெறுப்பேத்தி, அவங்களெல்லாம் பார்த்தாலே நமக்கெல்லாம் என்னமோ வேற்றுக்கிற வாசிகள் மாதிரி தோண வச்சு, இப்போ போதைப் பொருள் எடுத்துக்கிட்டாலே அவங்கெல்லாம் ஏதோ நமக்கு ஊறுகா மாதிரி, தொக்கு மாதிரி நினைச்சு கொஞ்சம் கூட பயமே இல்லாம சின்ன பசங்க, நம்ம இப்போ ஒரு வீடியோ கூட பார்த்துருந்தோம், ஏறினா ரயில் இறங்கினா ஜெயில்னு பேசி வச்சிருந்தானுங்க. அப்புறம் ஜெயிலுக்கே போயிட்டான். அதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ சமீபத்துல வடமாநில இளைஞர் சுராஜ திருப்பத்தூர் ரயில் நிலையத்துக்கு பக்கத்துல வச்சு சின்ன பசங்க 4-5 பேர் சேர்ந்து வெட்டுறானுங்க. கொடூரமா இருக்கு, அதை பார்க்கவே முடியல. அந்த வீடியோவை சமூக வலைதளங்கள்ல போடுறானுங்க. பயம் கொஞ்சமாவது இருக்கா? தமிழக முதல்வர் சொன்னீங்களே, சட்ட ஒழுங்கு நேரடி கண்காணிப்புல இருக்கும், ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, நீங்களே சொன்னவரே உங்க கட்சிக்கு வந்துட்டாரு, ஒடியான்ட்டாரு. இப்ப சொன்ன நீங்க எங்க ஓடி போனீங்க? கோயம்புத்தூர்ல அதே சம்பவம் நடக்குது, வட மாநிலத்தவருக்கு. சென்னையில நடக்குது, அடுத்து திருப்பூர்ல நடக்குது. ஏங்க அங்க நடக்குது இங்க நடக்குதுன்னு சொல்ற மாதிரி, அதாவது அண்ணாச்சி சொல்லுவார்ல, மேல் வீட்டுல இருக்கு கீழ் வீட்டுல இருக்கு உங்க வீட்டுல இருக்கா டேபிள் மேட்ன்ற மாதிரி இந்த சம்பவம், அதாவது இந்த வெட்டுக்குத்து சம்பவம் இருக்குல்ல, போதைப் பொருள் எடுத்துக்கிட்டு வெட்டுக்குத்து நடத்துறது, இது எங்க ஊர்லயே நடந்திருக்கு.
2 பெரியவர்களை யாரு வெட்டினானுங்கன்னே தெரியல. அவன் போதைப் பொருள் எடுத்தானுங்களான்லாம் தெரியாது. ஏன் அப்படின்னா வெட்டினது யாருன்னே தெரியாத 2 பெரியவங்க தனியா அவங்க வீட்டுல தங்கி இருக்கிறாங்க. கழுத்து அறுத்து கொண்டு இருக்கிறானுங்க. இன்ன வரைக்குமே அதுக்கு பதில் தெரியல. யாரு கொண்டானுங்கன்னு இன்ன வரைக்கும் தெரியல. வீக்கெழுத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னு தெரியல. இது எங்க ஊர்ல நடந்த மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயுமே நடக்குது. கோயம்புத்தூர், ஈரோடு, எல்லா மாவட்டத்திலையும் எல்லா ஊராட்சி, ஒன்றியம், கிராமங்கள் வரைக்கும் போதைப் பொருள் போய் சேர்ந்துருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு குவார்ட்டரு 100 ரூபான்னு வச்சுக்கோங்க, மேல 10 ரூபா வாங்குறானுங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்றது இல்லாம அந்த பாட்டிலுக்கு மேல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி அது ஒரு திரும்ப அந்த பாட்டில கொடுத்தீங்கன்னா 10 ரூபா. அப்படி இப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 130 ரூபா வரைக்கும் இந்த கோட்டரோட ரேட்டு மாறி போச்சு. ஆனா கஞ்சா பொட்டலம் இருக்குல்ல, ஒரு பொட்டலத்தோட விலை 100 ரூபாய். சல்லுசா கிடைக்குது. எந்த பக்கம் திரும்பினாலும் கஞ்சா கிடைக்குது. அந்த மாதிரி இருக்கு. அதனால 100 ரூபாய்க்கு வாங்கினா 4 பேர் 5 பேர் போடுறான். அதை ஏதோ மெத்தட்லாம் யூஸ் பண்ணி போட்டுக்கிட்டு தலைக்கு போதை ஏறி போய் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. 9 பேர் சேர்ந்து இந்த படுபாதக செயலை பண்ணி வச்சிருக்கிறானுங்க. இந்த 9 பேர் வெட்டினது மட்டும் இல்லாம பெட்ரோல் குண்டு வீசி இருக்கிறானுங்க. இந்த பெட்ரோல் குண்டு வீசினதுனாலையும் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் நம்ம பாக்குறோம் பெட்ரோல் குண்டு வீசுறது சம்பவத்தெல்லாம். இந்த கலாச்சாரமே இப்பதான் உருவாகிருக்கு. ஏன் அப்படின்னா ஆளுநர் மாளிகைக்கு முன்பாக பெட்ரோல் குண்டு வீசினது, தமிழக பாஜக அலுவலகத்திற்கு முன்பாக பெட்ரோல் குண்டு வீசினது, இப்போ இங்க பெட்ரோல் குண்டு வீசினது, அப்புறம் மேலப்பாளையத்திலே எங்கேயோ ஒரு இடத்துல பெட்ரோல் குண்டு வீசின சம்பவத்தை நம்ம பார்த்தோம். தொடர்ச்சியாக தமிழகத்துல பெட்ரோல் குண்டு வீசுற நிகழ்வு என்பது அதிகரித்து வருகிறது. முக்கிய நடிகர்கள் வீட்டுலலாம் வெடிகுண்டு மிரட்டல்லாம் வந்துட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்குன்றது திமுக ஆட்சியில சுத்தமா இல்லை அப்படின்றது இந்த பெட்ரோல் குண்டு வீச்சு நிகழ்வு மூலியமா நமக்கு புரிய வருது. தமிழகத்துல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன நடந்தது தெரியுங்களா? 2021 மட்டுமே 6800க்கு மேல போதை தொடர்பான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2022 அது 10,000 தாண்டி போயிருக்கு. இப்போலாம் எடுத்தீங்கன்னா அது எத்தனை லட்சத்துல போய் நிக்கணும்னு தெரியாது. இது எல்லாம் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளோட எண்ணிக்கை. அப்போ பதிவு செய்யப்படாதது எவ்வளவா இருக்கும்? ஏன் அப்படின்னா இப்ப எங்க ஊர்ல ஒரு கஞ்சா விற்கிறானுங்க அப்படின்னு சொல்லி போன் பண்ணி சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், காவல்துறை என்ன பண்ணுது, அதுல இருக்கக்கூடிய ஒரு சில தவறான நபர்களால அந்த யாரு விற்கிறானா அவனுக்கே போன் பண்ணி சொல்லி அவன் அதுக்கப்புறம் நம்மளை தேடிட்டு இருப்பான். அருவாளை எடுத்துட்டு எங்கடா அவன் சொன்னவன் அப்படின்னு தேடுவான். அந்த மாதிரி புகார் கொடுக்கிறவனுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த திமுக அரசாங்கத்துல இருக்கு. இதெல்லாம் தாண்டி இவர் சொல்றாரு போதை இல்லா தமிழகம் அப்படின்றாரு. மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா இதை சொல்லுவாரா? யாரா எழுதி கொடுத்தான்னு இவன் இப்படி வசனத்தை சொல்றான்ற மாதிரி தமிழக முதல்வர் போதை இல்லா தமிழகம், பேராண்டிகளே போதையின் பின்னால் போயிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா தமிழ்நாடு போதையின் பக்கம் போயிட்டு இருக்கு. இதை கட்டுப்படுத்தணும். இதுல மா சுப்பிரமணியன் சொல்றாரு, சுகாதாரத்துறை அமைச்சர், தமிழ்நாட்டுல 0% கஞ்சா புழக்கம்ன்றாரு. சொல்லி அடுத்த நாளே ஸ்டான்லி மருத்துவமனையில இருந்து இவ்வளவு அடி உயரத்துல கஞ்சா செடியை பிடிங்கி எடுத்துட்டு போறாங்க அதிகாரிகள். அங்கங்க கஞ்சா செடியை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல மாடி தோட்டம் மாதிரி பயிர் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த அளவுக்கு கஞ்சா புழக்கம் அதிகமாயிட்டு இருக்கு. போதைப் பொருள் பயன்பாடுன்றது அதிகமாயிட்டு இருக்கு. ஜாஃபர் சாதிக் என்ன பண்ணி மாட்டினாரு? மக்களுக்கு நல்லது செஞ்சா மாட்டினாரு? இல்ல திமுக அரசுக்கு எதிராக பேசி அவர் கைது செய்யப்பட்டாரு? இல்லையே. போதைப் பொருள் கடத்தலோட மன்னன் ஜாஃபர் சாதிக் அப்படின்னு சொல்லி தானே கைது பண்ணாங்க. திமுகவுல இன்னும் பல நபர்களுக்கு அதுல தொடர்பு இருக்குன்னு சொல்லி விசாரணையில தெரிய வந்திருக்கு. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களே நல்லா கேட்டுக்கோங்க, உங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகம் அமைதி பூங்கான்ற அந்த வார்த்தையை நீங்க சொல்லும் போது அந்த விளம்பரத்துல மட்டும்தான் கேட்க முடியுது. மற்றபடி செய்திகள்ல நேரடியா சமூக ஊடகங்கள் எல்லாத்திலையும் நம்ம பார்க்கறது போதைப் பொருள் கடத்தல், போதைப் பொருள் பயன்பாடு அதிகரிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, இளைஞர்களின் எதிர்காலமே அழிஞ்சு போயிட்டு இருக்கு. ஒரு சமுதாயத்தை அழிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆயுதம் தேவையில்லை, போதைப் பொருளே போதுமானது அப்படின்றது தமிழகத்தை பார்த்தா தெரிஞ்சு போயிடும். தமிழக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு 5 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும்னு சொல்லிட்டு வருடத்திற்கு வெறும் 10,000 வேலைவாய்ப்புகளை மட்டுமே கொடுக்கக்கூடிய இந்த திமுக அரசாங்கம் போதைப் பொருளை கட்டுப்படுத்தாம விட்டுட்டு அவன் சோத்துக்கே சிங்கி அடிச்சிட்டு இருக்கான். தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்பு இல்லை. தாய்மார்கள் 5க்கும் 10க்கும் கூலி தொழில் செஞ்சு சம்பாரிச்சிட்டு வர காசை
அவங்கள அடிச்சு தாலி கயிறுல தொங்குற கொஞ்சோண்டு தங்கத்தையும் பறிச்சுக்கிட்டு போய் அடகு வச்சு அதை வச்சு குடிக்குது குடிகார நாய்கள். மது பிரியர்களை நான் திட்டவே கிடையாது. அதுக்கு இந்த மாதிரியான படுபாதக செயலை செஞ்சு குடிக்கணும்னு நினைக்கிறான்ல, அவனை திட்டாம அப்புறம் என்ன மடியில வச்சு கொஞ்சறதுக்கு நான் என்ன திமுக அரசாங்கமா? கோவம் வரதானே செய்யும். பச்சை தமிழன் ஒவ்வொருத்தனும் கோவம் வரும். ஏன்னா நம்மளாம் வீர தமிழன், மான தமிழன். வீரன் இந்த வீரன் இல்ல, வீரன் வேல் எடுத்து போர் புரிந்த வீரன். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் அந்த மாதிரி வீரர்கள்லாம் இருந்த வாழ்ந்த மண்ணுல இப்போ திமுக அரசாங்கம் கொண்டு வந்த இந்த வீரனை பத்தி நான் சொல்ல கிடையாது, இந்த வீரனை பத்தி நான் சொல்ல கிடையாது. ஆகவே தமிழக மக்களே, திமுக வந்த பிறகுதான் போதைப் பொருள் பயன்பாடுன்றது அதிகமா இருக்கு, கொலை குற்றங்கள் அதிகமா இருக்கு, ஊழல்ன்றது அதிகமா இருக்கு. இதுக்கெல்லாம் முடிவு கட்டணும் அப்படின்னா தமிழகத்திற்கு சமீபத்தில் திருப்பரங்குன்றத்திற்கு வந்திருந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருந்தாரு, என்டிஏ தலைமையிலான கூட்டணி இங்க ஆட்சி அமைக்கும் போது போதைப் பொருள் பயன்பாடுன்றது கட்டுப்படுத்தப்படும், முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. போதைப் பொருள் பயன்பாடு மட்டும் இல்ல, சட்ட ஒழுங்கை சீர்படுத்துவோம், பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது எதுவுமே இந்த திமுக அரசாங்கத்துல இல்லை அப்படின்றத நம்ம கண்கூடா பார்க்கிறோம். அதனால வரக்கூடிய தேர்தல்ல திமுகவிற்கு முடிவுரை எழுத தமிழக மக்களே தயாராகுங்கள். என்டிஏ கூட்டணி ஆட்சி தமிழகத்துல ஆட்சி அமைக்கட்டும், தமிழகத்திற்கு விடுதலை கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.